தெளிவாக சிலர் சொல்லுகின்றார்கள், தெளிவாக மார்க்கத்தை படித்தால் மாத்திரம் தான் சொல்ல வேண்டும் என்று. நபிகளார் அப்படி சொல்லவில்லை. நபிகளார் சொல்லுகின்றார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு தகவல் தெரிந்தால் அந்த ஒரு தகவலையாவது நீங்கள் எத்தி வையுங்கள் என்று. நீங்கள் எத்தி வைத்தால் அவர்களிடத்திலே சென்று கேட்பது எப்படி? நீ மௌலவியா, நீ 7 வருஷம் படிச்சிருக்கிறா, நீ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறா, நீ என்ன படிச்சிருக்கிற, உனக்கு என்ன தராதரம், நீ ஓலவல் படிச்ச மாணவன், நான் மௌலவி, நான் ஷேக், என்னோடு நீ பேசுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய சமூகமாக இன்று இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக பெரும் கவலை. அந்த நிலைமை இல்லாமல் ஒரு விடயத்தை யார் சொன்னாலும் பார்க்க வேண்டாம். யார் சொன்னாலும் சரி, மார்க்கமாக இருந்தால், சரியானதாக இருந்தால், தெளிவான ஆதாரமாக இருந்தால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். யார் என்று பார்த்து மௌலவியாக இருந்தால் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்வது. ஸ்கூல்லே படிக்கக்கூடிய மாணவன், ஓலவல் செய்தவன், ஏலவல் செய்யாத ஒருவன் எங்களிடத்திலே மார்க்கம் சொல்லித் தருகின்றான் என்பதற்காக அதை எடுத்துக்கொள்ள முடியாதென்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த ஆயத்துல் குர்ஆன் கூட அல்லாஹ் தஆலா யாரின் மூலமாக தந்தான்? எங்களுக்கு ஷைத்தான் தான் அதை கற்றுக் கொடுத்தான். மார்க்கத்திலே ஷைத்தான் சொன்னாலும் மார்க்கமாக இருந்தால், சத்தியமாக இருந்தால், சரியானதாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஷைத்தானுடைய வரலாறு எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒருவன் மார்க்கத்தை சொல்லுகின்ற போது அவனிடத்திலே தராதரம் கேட்டு மார்க்கத்தை சொல்லுமாறு நபிகளார் சொல்லவில்லை. நபிகளார், சஹாபாக்கள் எந்த ஜாமியாவிலே படித்தார்கள்? நபிகளாரும் சஹாபாக்களும் எந்த பாடசாலையிலே கற்றார்கள்? நபிகளாருடைய மஜ்லிஸிலே இருந்துதான் மார்க்கத்தை கற்றார்கள். மார்க்கத்தை கற்பதற்கு என்னை போன்ற தரம் ஷேகா இருக்கணும், மௌலவியா இருக்கணும் என்று சிலர் சொல்லுவது மிக பெரும் பிழையான வார்த்தை. யார் சொன்னாலும் உடனடியாக கேளுங்கள், இதற்கு என்ன ஆதாரம் என்று. நாங்கள் ஆதாரம் கேட்டால், ஆதாரம் கேட்கக்கூடிய நேரத்திலே ஆதாரம் கேட்பவர்களை விமர்சிக்கிறோம். எப்படி சொல்லுகிறோம்? அறப்படித்தவன் என்று சொல்லுகிறோம். மோசமான வார்த்தைகளை பேசுகிறோம். 4 அடி வளரல்ல இவர் மார்க்கம் பேசுகிறார், 4 அடி வளரல்ல இவர் ஆதாரம் கேட்கிறார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு சஹாபி சொல்லுகின்ற ஒரு விடயத்துக்கு, நீ ஆதாரம் சொல்லாவிட்டால் உன்னை கடுமையாக தாக்குவேன் என்று சொன்னபோது அந்த சஹாபி மிக கவலையுடன் சென்று மதீனாவின் ஒதுக்குப்புறத்திலே இருந்த மஜ்லிஸிலிருந்து சஹாபாக்களை கூட்டி வந்து ஆதாரம் காட்டினார்கள் என்றால், சஹாபாக்களும் ஆதாரம் கேட்கக்கூடிய சமூகமாகத்தான் இருந்தார்கள். நாளை மறுமையிலே உலகிலே ஆதாரம் கேட்ட கூட்டம், நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிராத் பாலத்தின் முன்னால் வந்து நிற்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், நீதான் இறைவன் என்பதற்கு எங்களுக்கு ஆதாரத்தை காட்டுவாயாக என்று உலகிலே ஆதாரம் கேட்ட அந்த கூட்டத்தார் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஆதாரம் கேட்பார்கள் என்றால், ஆதாரத்தோடு தான் நாங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு குறித்து காட்டுகின்றது. அதற்காக நாங்கள் சாதாரண ஒருவர் சொல்லுகின்றார் என்பதற்காக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில்லை. நீ சொல்லுவதற்கு ஆதாரத்தை காட்டு, நான் பார்த்துவிட்டு சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய, என்னை போன்று படித்தால் தான் நான் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய தகுதிக்கு வந்தால் தான் நீ சொல்வதை நான் கேட்பேன் என்றெல்லாம் விதண்டாவாதம் புரிவதற்காக அனுப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். நபிகளார் சொல்லித் தந்தது ஒரு விடயமாக இருந்தால் கூட அதை எடுத்து நடக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையிலே மார்க்கம் என்கின்ற பெயரிலே ஒரு விடயம் வந்தாலும் அதை எடுத்து நடப்பது, ஒரு விடயமாக இருந்தாலும் மறைக்காமல் எத்தி வைக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக.